நாடு முழுவதும் 7 மாநிலங்களில் 13 தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் 10 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. பிற கட்சிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்ததால் பெரும்பாலான இடங்களில் இடைத்தேர்தல் நடந்த நிலையில் அதில் 2இல் மட்டுமே அக்கட்சி வென்றுள்ளது. தமிழ்நாட்டின் விக்கிரவாண்டி உட்பட நாடு முழுவதும் 7 மாநிலங்களில் காலியாக இருந்த 13 தொகுதிகளுக்கு கடந்த 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் இமாச்சலை பொறுத்தவரை கடந்த பிப்ரவரி மாதம் மாநிலங்களவைத் தேர்தலில் 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தனர். அதனால் அந்த தொகுதிகள் காலியானதால் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் கட்சி மாறிய 3 பேரும் பாஜக சார்பில் போட்டியிட்டனர். டெக்ரா தொகுதியில் பாஜகவின் ஹோஷியார் சிங்கை முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுகுவின் மனைவியும் காங்கிரஸ் வேட்பாளருமான கம்லேஷ் தாகூர் சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். ஹமீர்பூரில் பாஜக வேட்பாளர் ஆஷிஷ் வர்மா காங்கிரசின் புஷ்பிந்தர் வர்மாவை வெறும் 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து தனது தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். நலக்கார் தொகுதியில் பாஜகவின் KL தாக்கூரை காங்கிரஸ் வேட்பாளர் ஹர்ஷ்தீப் சிங் சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். பீகாரின் ரூபாலி தொகுதியில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளத்தின் சார்பில் நின்று வென்ற பிமா பாரதி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார். இதனால் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. பின்னர் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி 8000 வாக்கு வித்தியாசத்தில் வென்றுள்ளார் சுயேட்சை வேட்பாளர் சங்கர் சிங். 2005ஆம் ஆண்டு லோக் ஜனசக்தியின் எம்எல்ஏவாக தேர்வான சங்கர் சிங் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். பூட்டா சிங் கொலைக்கு பிறகு அவரின் வடக்கு விடுதலை ராணுவம் கட்சியின் தலைவராக சங்கர் சிங் செயல்பட்டு வருகிறார். மத்திய பிரதேசத்தின் அமர்பாரா தொகுதியில் 3 முறை எம்எல்ஏவாக இருந்த கமலேஷ் ஷா பாஜகவில் இணைந்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதன் தொடர்ச்சியாக இடைத்தேர்தல் நடந்த நிலையில் பாஜக சார்பில் களம் கண்டு அத்தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். பஞ்சாபின் மேற்கு ஜலந்தர் தொகுதியின் ஆம் ஆத்மி எம்எல்ஏ தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்த நிலையில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர் மொஹிந்தர் பகத் சுமார் 37000 வாக்குகள் வித்தியாசத்தில் கட்சி மாறிய ஷீடல் அங்கூரலை தோற்கடித்தார். உத்தராகண்டின் பத்ரிநாத் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த ராஜேந்திர சிங் பாஜகவில் இணைந்த நிலையில் அந்த தொகுதி காலியானது. இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ராஜேந்திர சிங்கை காங்கிரசின் லாகாபத் சிங் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்த சர்வத் கரீம் அன்சாரி காலமான நிலையில் உத்தராகண்டின் பெங்களூர் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடந்தது. அந்த தொகுதியில் ஆளும் பாஜக வேட்பாளரை வெறும் 422 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்துள்ளார் காங்கிரஸ் வேட்பாளர் காஜி முகமது நிஜாமுதீன். மேற்கு வங்க அமைச்சர் சதன் பாண்டே காலமானதால் அவரின் மணிக்தலா தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. மக்களவைத் தேர்தலின் போது பாஜக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்து திரிணாமுல் காங்கிரஸில் சேர்ந்தனர். இதனால் அவர்களின் 3 தொகுதிக்கும் தேர்தல் நடந்தது. இந்த 4 தொகுதிகளிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. எம்எல்ஏ பதவிகளை துறந்து பிற கட்சிகளில் இருந்து பாஜகவில் இணைந்த 6 பேர் இந்த தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் 2 தொகுதிகளில் மட்டும் அக்கட்சி வென்றது. மேற்கு வங்கத்தில் பாஜகவில் இருந்து பிரிந்து வந்த 3 பேர் இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வென்றுள்ளனர்.